கொண்டு போனீங்க ஆளை கனடத்தா பாவிய பார்க்க என்னங்க அத்தா உன்னை விட்டு பிரிந்து என்னால ஒரே ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியலங்க. உன்னையே நினைச்சு அழுது கொண்டிருக்க அத்தா. என்ன தனியா தவிக்க விட்டு எங்க போனீங்க அத்தா? உன்னோடு சேர்ந்து வாழ வேண்டும். நீயுடன் சேர்ந்து வாழ்ந்த சந்தோஷத்தில் இனிமேல் எப்படி எல்லாம் வாழ போகிறது வேண்டும் மனக்கோட்டை கட்டி வைத்திருந்தேன் அம்மா. இன்றுதான் எனக்கு புரிந்தது. என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையின் ரகசியம் இன்றுதான் அம்மா எனக்கு தெரிந்தது. இன்றுதான் எனக்கு என்ன சொல்றீங்க? தாய் தந்தை இறந்த பிறகு என் தாய் மாமா என்னை சீரும் சிறப்போடு வளர்த்து ஆளாக்கி விட்டார். அவனுடைய மகளை நான் திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆரம்பத்தில் இருந்து உரைத்தார்கள். வேண்டாம் வேண்டாம் என்று உரைத்தேன். இந்த ரகசியம் தெரிந்த பிறகு என்னுடைய தாய் மாமன் உன்னை வளர்த்த கடனுக்காக இது கூட செய்யக்கூடாதடா நன்றி கெட்டவனே என்று கேட்டு விட்டார் அம்மா. அவர் கேட்டதில் நியாயம் இருக்கின்றது. தாய் தந்தை இல்லா என்னை அரும்பாடுபட்டு வளர்த்தவராச்சே. அப்படி இருக்கும்போது அவர் மகளை நான் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் அப்பேற்பட்ட கேள்விதானே கேட்பார். அதனால நான் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? என்னுடைய தாய் மாமன் மகள் பதுமையத்தான் நான் திருமணம் செய்தேன். என்னங்க உன்னையே நினைச்சேன் தவியா தவிக்கிறேன் அத்தா. என்ன மறந்துன்னு ஒரு வார்த்தை சொல்றீங்களே. உன்னை மறந்தோ பிரிந்த என்னால ஒரு பொழுது இருக்க முடியாது அத்தா. நம்ம இருவரும் மனசார காதலிச்சுட்டு இப்ப மறந்துட்டு நானே என்னங்க செய்வேன்? அழ வேண்டாமா என்னங்க நான் சொல்றதை கேள். என் தாய் மாமனுக்கு நான் நன்றி கடன் செலுத்த வேண்டும் என்றால் அவருடைய மகளை நான் திருமணம் செய்துத்தான் ஆக வேண்டும். என்னை விட நல்லவர்கள் எத்தனையோ பேர் இந்த நாட்டில் இருப்பார்கள். அப்பேற்பட்ட ஒரு நல்லவனை பார்த்து திருமணம் செய்து கொண்டு இல்லற வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருப்பார். என்னது எனக்கு உன்னை மறந்துட்டா? உன்னை மறந்தோ பிரிந்த என்னால ஒரு பொழுது இருக்க முடியாதுங்க அத்தா. அத்தா நான் இறந்து போனாலும் போவிட தவிர உன்னை ஒரு பொழுது என்னால மறக்க முடியாது. என்னங்க பூனிஞ்ச தொட்டி சொல்லி என் நிலைமையை நீ தெரிந்து கொள்வாய் என்றுதான் உன்னிடத்தில் நான் எடுத்துரைக்கின்றேன். நான் சொல்வதை கேட்டு நல்லது ஒரு மாப்பிள்ளையை பார்த்து திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமா வாழ பாருங்கத்தா. உன்னை திருமணம் செய்து சந்தோஷமா வாழலாம் என்னுடைய மனதில் மணக்கோட்டை கட்டி வைத்திருந்தேன் அத்தா. அத்தனை இடிந்து மண்கோட்டை ஆகிவிட்டதா என்னங்க? பாருங்க என்னை மறந்து விடு என்னங்க. ஆமா என் திருமணத்துக்கு வந்தால் மனமாலையோட பாருங்கள் அத்தா. அப்படி இல்லை என்றால் என் பிணத்துக்கு பிண மாலையோட பாருங்கள். நான் என்ன செய்வேன்? என்னை எவள் புரிந்து கொள்ளவில்லையே. ஆசையோடு காதலித்து என் காதலியாவது என்னை புரிந்து கொள்வார் என்று உரைத்தேனே. வந்தால் மணமாலையோடு வர வேண்டும், இல்லை என்றால் பிணமாலையோடு வர வேண்டுமா? ஐயோ தாய், அன்று என் மாமா வார்த்தைகளால் சுட்டெரித்தார். இவ்வளவு என்னை இப்பேற்பட்ட வார்த்தை உரைக்கின்றாரே. உரைக்க கூடாத வார்த்தையை உரைத்து விட்டார் என்னுடைய தாய் மாமா. ஐயோ மாமா, என் மனசாட்சி என்னை கொல்லுகின்றது. அன்று அவர் அப்பேற்பட்ட வார்த்தையை உரைத்து விட்டார். இவள் தான் என்னை அருள்மொழி என்னை புரிந்து கொள்வார் என்று பார்த்தால் சொல்லக்கூடாத வார்த்தைகள் நான் சொல்லி என்னை கொள்ளுகிறார்களே. வந்தா மணமாலையோ வாருங்கள் என்றான். இல்லை என்றால் என்னுடைய பிணத்துக்கு பிணமாலையோட வாருங்கள். இரண்டு பேருமே என்னை புரிந்து கொள்ளவில்லையே. என்னுடைய தாய் மாமா பதுமையாவது நான் சொல்வதை கேட்டு நடந்து கொள்கின்றாளா? அவளோ பிடிவாதமாக இருந்து என்னை விட
மாட்ட மறுக்கிறாளே. என்னால உங்களை மறந்து வாழ முடியாது மாமா. மாமா என்னால உங்களை மறந்து வாழ ஐயோ ஆண்டவா, அவர்கள் சொன்ன வார்த்தை எல்லாம் என் நெஞ்சிலே முள்ளாய் குத்துகின்றது. நான் எப்படி உயிர் வாழ்வேன் இதையெல்லாம் சகித்துக் கொண்டு இறைவா, நான் பிறந்த நேரமோ நான் வளர்ந்த நேரமோ எனக்கே இப்படி எல்லாம் நடக்கின்றதே தெரியவில்லையே ஆண்டவா. மனமேடை போட சொல்ல மங்களமில்லை. மணமேடை போட சொல்லேன் மங்களமில்லை, மணமகளை காண வந்தேன், நான் பாதியிலே திரும்பி வந்தேன் தனிமரமாக. எனக்கும் மன கஷ்டமா இருக்குது. உனக்கு மன கஷ்டம் இருந்தாலும் அது தெரியும் அம்மலாடி போயிட்டு வாங்கப்பா போகலாம். சரிம்மா, கோயிலுக்கு போயிட்டு வந்தா மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். ஆமாப்பா. வெற்றி 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 மீதி வெற்றி இன்னும் உன்னை வந்து சேர்த்து கொண்டேதான் இருக்கும். அப்படியா? ஆமா. இருந்தாலும் நீ நினைச்ச சந்தோஷமா இருக்கணும். ஆமா. இந்த நாளைக்கு பிறகு சந்தோஷமா இருக்கலாமா? ஆமா. என்னங்க? ஏய். துளி துளியாய் மழை துளியாய் என்னங்க மாகாளியம்மன் ஆலயம். அங்கு சென்று நாம் தாகத்தை தீர்த்துக் கொள்ளலாம். உள்ள போகலாம். ஆமா, யாரும் இல்லாத ஒரு துளி கூட இருக்கணும். ஆமா, அப்படியே ஆகும். முதல் முதலாய் உன்னை பார்க்கிறேன் ஒன்றுக்கு
இல்லையா? என்னப்பா கோவில் ஒரு ஆம்பளை பொம்பளை குறைக்கிற சவுண்ட் கேக்குது. அது ஒண்ணும் இல்லம்மா. அம்மனுக்கு படையல் போட்டோம் இல்லையா? ஆமாப்பா அது 2 நாய் அரைக்கிற சுண்ணு கிடைக்குது உள்ள. அந்த 2 நாள் சாப்பிட்டு இருக்குமா எதுக்கு கோயில் உள்ள போய்